நம்ம பட்டுப்புழு ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வரிசையாக போட்டு அது மேலே தான் அந்த பட்டுப்புழு வந்து எடுத்து வைப்போம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக பேப்பர் ரோல் மாதிரி கிடச்சிச்சு. இது மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வந்து நம்ம ரேக் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து 5.5 6 அந்த அடியில் இருக்குது. நம்ம எது வேணாலும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வந்து பட்டுப்புழு வந்து மோல்டு வந்து போயிட்டு ஒரு 2 நாள் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட வந்து மோல்டு போய் ஒரு 2 நாள் இருக்குது. புழு வந்து இந்த சைஸில் தான் இருக்குது. நாங்கள் ஒரு 50 முட்டை அப்படிங்கிறனால 2 ரேக்கில் தான் வந்து வச்சுருக்கோம். இதே வந்து 100 முட்டை 150 முட்டை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து 2 3 ரேக்கில் வைப்பாங்க. நம்ம எவ்வளோ புழு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 3 ரேக்கில் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டுப்புழு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பட்டுப்புழு மோல்டு போயிட்டு வந்து 2வது வேலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா புழு வந்து அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் தோலுரிக்கு போய் இந்த சாஃப்ட்னஸ் குறைஞ்சி ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புழு எல்லாமே வந்து தலைக்கு மேலே வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடும்போது 1 2 மோல்டு போனதெல்லாம் தலைக்கு உள்ளார போயிடும். 2வது வேலைங்கும்போது ஓரளவுக்கு எல்லாமே வந்துடும். அந்த டைமில் போட்டால் இன்னுமே ரொம்ப நல்லது. இந்த பேப்பர் ரோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் வந்து பட்டுப்புழு வளர்க்குற நிறைய அந்த கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, பட்டுப்புழு வளர்க்குற மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் வந்து வாங்குகிறோம். இது வந்து 5.5 அடி இந்த ஸ்டாண்டு குறுக்கு ஸ்டாண்டு இருக்குது இல்லைங்களா, குறுக்க வந்து 5 அடி இருக்குங்கனால நம்ம 5.5 அடியில் இருக்குது 6 அடியில் இருக்குது. அந்த 2 ரேஞ்சில் பேப்பர் இருக்குது. நம்ம வந்து 5.5 அடி வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ரேஞ்சில் வந்து பேப்பர் வந்து வாங்குகிறோம். இது அப்படியே ரோலாகவே இழுத்து விட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அளவு வச்சுட்டு சாஃப்டான கத்தி இது ஏதோ பிளேடு மாதிரி வச்சு கூட கட் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணி விட்டு நம்ம அப்படியே சுருட்டி கவரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து எந்த ஒரு டேமேஜ் எல்லாம் ஆகிறதில்ல. ஆனால் கட் பண்ணும்போது கரெக்டாக வந்து கட் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கசாமுசான்னு கிளியிற மாதிரி இருக்கும். இந்த பேப்பர் ரோல் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. ஒரு டைம் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் அந்த புழக்க அந்த யூரின்லாம் ஆச்சுன்னா அப்படியே வந்து எடுத்து குப்பையில் போட்டுடலாம். சீக்கிரம் மத்திரும். ரொம்ப லைட்டாக டிஷ்யூ பேப்பரை விட கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பராக இருந்தால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை எடைக்கு போட்டுடலாம். நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவே இருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம பழைய நியூஸ் பேப்பர் வாங்கி நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த நம்ம புழுக்கெல்லாம் அள்ளி போட்டதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பரை வந்து மறுபடியும் எடைக்கு கூட போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த ரோல் பேப்பரை வந்து எதுக்கு எடைக்கு போட முடியாது. இது வந்து அப்படியே குப்பையில் போட்டால் மக்கிரும். அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ரேக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் செய்யலாம். அது ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. நம்ம வந்து அடம்பாக இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குச்சி வந்து எடுத்தோம் அப்படின்னாவே ஒன்று விட்டு ஒன்று எடுத்தோம்னாவே அந்த புழுவெல்லாம் அந்த கோலில் ஒட்டிகிட்டு இருக்கும். அதை அப்படியே கொண்டு போய் ரேக் வைக்கிற இடத்துல அப்படியே வந்து வரிசையாக ஆர்டராக அடுக்கி வச்சிட்டோம்னா போதும். இதுதான் வந்து ரேக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுக்கி போடுவாங்க புழுவை பார்த்து. அந்த மாதிரியெல்லாம் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே நம்ம குச்சி நறுக்கி வச்சா அதில் புழு ஏறிடும். அந்த புழுவோடு அப்படியே குச்சி தூக்கிட்டு போய் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். நமக்கு எவ்வளோ ரேக் வேணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் வேலை இதில்.